இவங்க என்ன கேட்டா நாங்களாவ செய்யறோங்கிறோம், சூனியம் அதுவா நடக்க அல்லாஹ் நாடு நடக்குமா? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் ஒரு காலத்திலும் அந்த ஆற்றலை ஷேர் பண்ண மாட்டான். மத்தகத சாயி பத்தவளா அவ்வளதா. அல்லாஹ் மனைவியை ஏற்படுத்தவில்லை, மகனை ஏற்படுத்தவில்லை, அல்லாஹ் நாடுனை ஏற்படுத்திக்குவான் அப்படின்னு அர்த்தமா? சொல்லலாம் அந்த வார்த்தை. லா தௌஹுதுஹு சின்னத்தும் வலா நௌம். அல்லாஹ்க்கு சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ வராது. அல்லாஹ் நாடுனா தூங்குவான். சொல்லலாமா அப்படி? அவனுக்கு பசி வராது. அல்லாஹ் நாடுனா பசிக்கும். சொல்லலாமா? அல்லாஹ் நாடுனா என்பதில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வைக்க கூடாது. ஏன் தெரியுமா? மக்கத்து காஃபிர்கள் இப்படி சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்வோம். ஹஜ் உம்ரா செய்பவர்கள் தல்பியா சொல்வார்கள். என்ன அர்த்தம்? இறைவா இதோ ஆஜராயிட்டேன், உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் எவனும் இல்லை சொன்னோம்ல. சொன்னதால் நம் முஸ்லிம். மக்கத்து காஃபிர் என்ன சொன்னா தெரியுமா? லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு நிகரா யாரும் இல்ல, இல்லா ஷரீகன் தம்லிக்குஹு, நீ நாடினால் உனக்கு நிகரா இருப்பார்கள். இப்படின்னாங்க இவங்க. சூனியத்தால் ஒண்ணு வராது, அல்லாஹ் நாடினா வருமா? இல்ல. இதே மாதிரி மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, இறைவா உனக்கு நிகரா எந்த கடவுளும் இல்ல, நீ நாடினால் இருப்பாங்க. இப்படி நாங்க பாருங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வயலுக்கும் நாசமா போவீங்க, இப்படி சொல்லாதீர்கள் மூமின்களே, நீங்க இப்படி பேசிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்லை என்றால் எப்போதும் இல்லை, அது நாடுறது, நாட மாட்டான், இப்படி வைக்கணும். இவங்க அல்லாஹ் நாடினால் நடக்கும்னு சூனியத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிங்க. ஒரு கணவன் மனைவிட்ட போய் கணவன்கிட்ட போய் இல்லாது கொள்ளாதெல்லாம் கணவன்கிட்ட சொல்லி மனைவியை பத்தி கணவன்கிட்ட சொல்றது மாதிரி, அதனால் சில குடும்பங்கள் பிரியும். அது சூனியம் கிடையாது, கோல் முற்ற வேலை. அப்ப சில வீட்டுல சில மாமியார்கள் பண்ற வேலை அது. அது கெட்ட செயல், சூனியம் இல்ல, ஷிர்க் இல்ல, குஃபர் இல்ல. அதுவும் எல்லா வீட்லயும் பிரச்சனை வராது, சில இடத்துல அப்படி வரும். அல்லாஹ் இதை எழுதி வச்சிருந்தா வரும். இதுக்கு சொன்ன அந்த அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை சூனியத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய கதரை எப்படி அல்லாஹ் கொடுப்பான் ஒரு ஆளுக்கு? இது இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கம், எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கம்.